ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிசம்பர் எக்ஸாம். வாங்க இதில் டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். வாங்க. 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து டைம் அண்ட் ஒர்க்குள்ளே வரும். ஓகேவா? 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவில் 40 புத்தகங்களின் எடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 72 புத்தகங்களோட விலை 9னா 40னா என்னாகும்? அதோட விலை குறையும். அப்போனா 72 40 குறையுது, 9லேருந்து அதோட வெயிட்டு குறையுது. அப்போனா இது நேர் விகிதம், ரெண்டுமே குறையுது அட் அ டயத்தில். அப்படின்னா நேர் விகிதம். அப்படின்னா நேர் விகிதம் என்ன பண்ணால் கீழே இருக்க நம்பரை மேலே போடணும், மேலே இருக்க நம்பரை கீழே போடணும். ஞாபகம் வச்சுங்க. என்னது நேர் விகிதம்னா இன்வர்ஸாக போடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நேர் விகிதம்னா இன்வர்ஸாக போடணும், தலைகீழாக போடணும் அப்படிங்கிறது, இந்த ரெண்டு நம்பரும் தலைகீழாக போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா 40/72 அதோட இந்த எடையை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஞாபகம் வச்சுங்க. நேர் விகிதம்னா இன்வர்ஸ், எதிர் விகிதம்னா அப்படியே டாக்டாக போகிற மாதிரி வரும். அது அடுத்த சம்மில் பார்ப்போம். இப்போ 40/72 × 9 இது இருக்கா? இப்போ 9ஆம் வாய்ப்பாடு 72 எத்தனை தாட்டி வரும்? 8 தாட்டி வரும். அதுதான் இங்கே அடிச்சிருக்கேன். 8ஆம் வாய்ப்பாடு 40 எத்தனை தாட்டி வரும்? 5 தாட்டி வரும். அப்போனா 5 கிலோ. ஓகேவா? அப்போனா 5 கிலோகிராம். ஓகேவா? நேர் விகிதம் என்ன சொன்னோம்? இன்வர்ஸாக போட்டுக்கணும் ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு? 100 கிலோமீட்டர் தொலைவு வந்து 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுதுன்னா அப்போனா 250 கிலோமீட்டருக்கும் அதிக பெட்ரோல் தான் தேவைப்படும். அப்போனா இது நேர் விகிதம் தான். அப்போ என்ன சொன்னால் நேர் விகிதம்னா ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? 250 / 100 × 2, இந்த 0க்கு இந்த 0 போயிடும். 2ஆம் வாய்ப்பால் 10 5 தாட்டி வரும். 5ஆம் வாய்ப்பால் 25 5 தாட்டி வரும். அப்படின்னா ஆன்சர் வந்து 5 வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது அப்படிங்க அடித்து போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. சாதா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மெத்தட் தான். ஓகேவா? 3ஆம் சம் பார்ப்போம். 140 பேர் ஒரு வேலையை 11 நாட்கள் முடிக்கின்றனர். அதே வேலையை 110 பேர் எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஓகேவா? 140 பேர் வந்து ஒரு வேலையை 11 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 110 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாட்கள் குறைவாக இருக்குது. அப்படின்னா ஆட்கள் கம்மியாக இருந்தால் நாட்கள் அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன சொல்கிறது? ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வருது. அப்படின்னா எதிர்மாறல். ஓகேவா? எதிர்மாறல்னா என்ன சொன்னேன்? அப்படியே டிவைட் பண்ணி போடணும். மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர் அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். எதிர்மாறல்னா ஒன்றுமே நீங்கள் மாற்ற வேணாம், நேர்மாறல்னா மட்டும் தான் மாற்றணும். ஓகேவா? இப்போ இந்த 0க்கு இந்த 0 போயிடும், 11 போயிடும். அப்படின்னா ஆன்சர் வந்து 14 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே புரியும். ஓகேவா? இது ஈஸியான மெத்தட் தான், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு, ஸ்லோவாக சொன்னால், அதனால தான். நெக்ஸ்ட் பாருங்க. 10 விவசாயிகள் 21 நாட்கள் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முடிவர்? 10 விவசாயிகள் வந்து 21 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 14 விவசாயிகள் சேர்ந்தால் என்ன ஆகும்? நாட்கள் வந்து குறையும். அப்படின்னா இது வந்து எதிர்மாறல் இருக்குது. ஓகேவா? எதிர்மாறல் வந்து என்ன சொன்னால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? 10 அப்படியே டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். 10 / 14 × 21. ஓகேவா? இது 21னா 14 7 டேபிள்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வரும், இது 7 டைம்ஸ் வரும். சாரி, இது 2 டைம்ஸ் வரும். சாரி 2 இதை அடிச்சிங்கன்னா 5 வரும். 5 3s 15 வரும். அதான் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஓகேவா? இதோட ஆன்சர் என்ன வரும்? 15 வரும். ஓகேவா? அடுத்தது 5வது கணக்கு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியான கணக்கு. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள சம் தான். ஓகேவா? இதே மாதிரி மாடலில் ஒரு 50-60 சம் இருக்குது. ஓகேவா? நான் எல்லாமே வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேவா? பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெட்டியோட விலை 3 கிலோ. ஓகேவா? நீங்கள் மிக்சடு ஃப்ராக்ஷனை சாதா ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். இப்படி இருந்தால் அது பேர் மிக்சடு ஃப்ராக்ஷன். அப்புறம் என்ன பண்ணணும்? 2 3 மல்டிப்ளை பண்ணிங்க. 2 3s என்ன வரும்? 6 வரும். 6ஓட 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7. அதுதான் மேலே போடணும். கீழே இருக்க நம்பர் அப்படியே வரும். 7/2 மாறிடும். ஓகேவா? இது வந்து என்னது? ஒரு பெட்டியோட விலை 7/2னா அப்புறம் 6 பெட்டினா என்னது? இதோட இது அதிகமாக வரும். அப்படின்னா அது நேர்மாறல் தான். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா நேர்மாறல். ஓகேவா? அப்போனா என்ன சொன்னால் ரிவர்ஸ் இருக்கணும். 6/1 × 7/2 வரும். 2 tables 6 3 டைம்ஸ் வரும். 3 7s 21 வரும். அப்படின்னா 21 கிலோகிராம் இருக்கும் 6 பெட்டி அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் 6வது கணக்கு பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் அடுத்த சம் 6வது சம்மாக பார்ப்போம். ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்கள் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதை தொட்டியை டேஸ் நிமிடங்கள் நிரப்பும் அப்படிங்கிறாங்க. 16 குழாய் இருக்குது. ஓகேவா? ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குது, அது 16 டியூப்ஸ் இருக்குது. அது வழியாக 18 நிமிஷத்தில் அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகிடுது. அந்த 16 9ஆக குறைச்சாங்கன்னா என்னாகும்? அதிக நேரம் எடுத்துக்கும் தானே. அதிக நேரம் எடுத்தால் என்னாகும்? இப்போ நேரம் வந்து இது ஃபஸ்ட்டு இதில் வந்து அதிகமாக இருக்குது, அப்புறம் 2ஆவதுல கம்மியாக இருக்குது. அப்படின்னா இது வந்து எதிர்மாறல். ஓகேவா? எதிர்மாறலில் வந்து என்ன சொன்னால் அப்படியே போட்டுக்கணும்னு சொன்னேன். இப்போ 16 / 9 × 18. 9ஆம் வாய்ப்பாடில் 18 2 தாட்டி வரும். 6 12 32. ஓகேவா? ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நேர்மாறல் எதிர்மாறல்.
நேர்மாறுனா இன்வர்ஸ் எடுக்கணும் ஞாபகம் வச்சுங்க, எதிர்மாறுனா நோ இன்வர்ஸ். ஓகேவா? அப்படியே போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.